கூலி படத்துல நடிச்சது ஏன் தப்பு தான், லோகேஷ் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு அமீர் கான் சொன்னதா இப்ப சோசியல் மீடியால செம்மையான நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்தது. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் நடிப்புல ரிலீஸ் ஆன கூலி படத்துல அமீர் கான் கிளைமேக்ஸ்ல ஒரு செம்மையான கேமியோ கொடுத்திருப்பாரு. அண்ட் அந்த கேமியோ சரியா ஒர்க் அவுட் ஆகல. லோகேஷ் கனகராஜ் அமீர் கானை வேஸ்ட் பண்ணிட்டாரு, தேவையில்லாம இந்த படத்துல நடிக்க வச்சு அவருக்கு திரும்ப ஒரு தோல்வி படம் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் நடிகர் அமீர் கான் ஹிந்தில நிறைய தோல்விகள் கொடுத்திருக்காரு. அண்ட் அப்படிதான் அவர் அங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் வருஷமாவே அவர் தோல்விகளை ரொம்பவே செஞ்சுட்டாரு. அண்ட் அதே போல கூலி படத்துல கெஸ்ட் ரோல்ல வந்ததுனால இன்னும் பெருசா வரவேற்பு கிடைக்கல, அதனால அவருக்கு இதுவும் தோல்விதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்காக அமீர் கான் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு, ரியாக்ஷன் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தது. கூலி படத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், நடிச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்ததா வந்தது. இப்ப அதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்காரு. நான் கூலி படத்துல நடிச்சது தவறு அப்படின்னு சொல்லவே இல்லை. என்னோட லால் சிங் சத்தா தோல்வி அடைஞ்சது பற்றி எல்லாருக்குமே தெரியும், அதுல தவறுகள் நிறைய இருக்கு. அண்ட் இந்த படம் 120 கோடிக்கு மேல் வசூலிக்காது அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனா 80 கோடிக்கு செலவு பண்ணி கட்டாயப்படுத்தி இருக்க வேண்டும், அதை விட 3 மடங்கு செலவு செஞ்சுட்டேன். அண்ட் நான் ஓவர் கான்பிடன்ஸா இருந்ததுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் சித்தாரே ஜமீன் பார் படம் ஓடிடில வெளியிட 120 கோடி கொடுக்கறதா சொன்னாங்க. ஆனா அதை விட்டுட்டு சினிமாவின் நன்மைக்காக நேரடியாக யூடியூப்ல ரிலீஸ் செஞ்சேன், அதனால நல்ல தொகை கிடைச்சது. ஆனால் 120 கோடிக்கெல்லாம் அது பெரிய தொகை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு நடுவில் நான் கூலி படத்தில் நடிச்சதை பற்றி எதுவுமே பேசல. கூலி படத்தில் நடித்தது எனக்கு பெருமை தான். இந்த படத்தில் சம்பளமே வேணான்னு சொல்லிட்டு தான் நடித்தேன். எல்லாத்துக்கும் காரணம் சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டாரே எனக்கு பிடிக்கும், அதனால தான் இந்த படத்தில் நடித்தேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த ரூமருக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு நடிகர் அமீர் கான் அவர்கள். அண்ட் நடிகர் அமீர் கானும் லோகேஷ் கனகராஜும் இணைய போகிற படம் நெக்ஸ்ட் இயர் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.